பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமாரு ரொம்பவே வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சக்திவேல் உடனே குமார் கிட்ட வராங்க. என்னடா குமாரு, என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட ஏதோ கெஞ்சிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு குமாரு சமாளிக்கிறாங்க. டே மகனே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல எப்படிப்பட்ட வேலை செய்வேன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா, நானு அப்பத்தா கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அது முடியாதுன்னு சொல்லி அப்பதா சொல்றாங்க, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுதான் என்ன விஷயம் சொல்லுடான்றாங்க. இல்ல அது சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. டேய், சொல்ல போறியா இல்லையாடான்னு சொல்லி திட்டினதும், அது ஒண்ணு இல்லப்பா, எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அம்மாச்சின்னு சொல்லி கேட்டேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே குமார கண்ணத்துக்களே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் தான் அந்த பிச்சைக்கார குடும்பம் பாண்டியன் கூட சம்மந்தம் வைக்கணும்னு சொல்லி கேட்ப? உனக்கு எவ்வளோட தைரியம் இருக்கணும்? இங்க பாரு, உனக்கு ஏத்த அழகா, உனக்கு ஏத்த வசதியா நான் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன இப்பவும் அரசியோட நினைப்பிலே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, நான் இப்ப சொல்றதுதான் எப்பவும், என்னால அரசியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அரசி மட்டும் தான்ப்பா என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அரசி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நானே உன்னை என் கையால கொன்னு போட்டுருவேன். ஆனா அரசியை மட்டும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். நான் எந்த பொண்ணு சொல்றேனோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்துற வழிய பாரு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. குமாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம குமாரு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த குமாரு திரும்ப பழைய குமாரா மாறிடுவான். அரசி மட்டும் எனக்கு கிடைக்கல, அவளை கடத்தி கூட்டிட்டு போயிட்டுனா கூட குடும்பம் நடத்தும்னே தவிர அப்பா சொல்ற பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ கோபத்துல இருக்காங்க குமாரு. இப்ப குமாரு எப்படி அரசியோட மனசை மாத்தி அரசிய குமார் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க, அரசி குமார கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.